வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். புதன்கிழமை நம்மளுடைய லைவ் மீட் இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுடைய டெலகிராம் சேனல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட்டுடைய நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டுடைய நியூஸஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது மண்டே மார்க்கெட்டில் நமக்கு ஈரோ, பவுண்ட் அண்ட் யூஎஸ்டியுடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்குது. அண்ட் ஜப்பானுக்கு டியூஸ்டே ஏர்லி மார்னிங் இருக்குது. ஸோ இந்த வீக்கான மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ இந்த 4 கரன்சி பேருக்கு இருக்குது. டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆஸ்திரேலிய கரன்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ், யூஎஸ் உடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து யூஎஸ்க்கு வந்து இந்த நியூ சர்வீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐனால பெரிய இம்பாக்ட் இருக்காது. பட் ஆனால் டியூஸ்டே நமக்கு இம்பாக்ட் இருக்கும். புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸஸ் வந்து கம்மி. அன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் மட்டும்தான் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் உடைய நியூ ஹோம் சேல்ஸ் இருக்கு. அது ஒரு நார்மலான இம்பாக்ட் தான் கொடுக்கும், பெரிய இம்பாக்ட் கொடுக்காது. ஏன்னா வியாழக்கிழமை நமக்கு இருக்கக்கூடிய அந்த நியூஸ்க்கு தான் மார்க்கெட் நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். புதன்கிழமை நமக்கு ஆயிலோடைய இன்வென்ட்ரி இருக்கு, நேச்சுரல் கேஸோடைய இன்வென்ட்ரி இருக்கு. வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் செஃபோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ஆஃப்டர்நூன் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் உடைய ஜிடிபி குவார்டர்லியும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்ஷியட் ஜாப்லெஸ் கிளைமும் நமக்கு இருக்கு. ஸோ புதன்கிழமையோடைய இம்பாக்டை விட நமக்கு வியாழக்கிழமை நல்ல ஒரு இம்பாக்டாக நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வியாழக்கிழமை அந்த நியூஸ் முடிந்த உடனே ஒரு 6:50க்கு நமக்குடைய ஃபெட் ஸ்பீச் இருக்கு. அது தொடர்ச்சியாக 3 ஸ்பீச்சஸ் நமக்கு வரும். 6:50க்கு வரும், 6:55க்கு வரும், அதுக்கப்புறம் 8 o'clock வரும், அதுக்கப்புறம் 10:30 வரும். இது எல்லாமே இந்தியன் டைம்ல வரும். ஸோ தொடர்ச்சியாக ஸ்பீச்சஸ் இருக்கிறதுனால அன்வான்ட் மூமெண்ட்ஸ் நமக்கு அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்கும். அதிகமாக இந்த வீக்குக்கான ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு டேவா பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் ரிலேட்டட்ல, கோல்டு ரிலேட்டட்ல நல்ல மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய டே வியாழக்கிழமையாக அமையும். வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் கேடோடைய ஜிடிபி இருக்கு. அதுக்கப்புறம் யூஎஸ் உடைய கோர் பிசிஇ இண்டெக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பர்சனல் இன்கம் அண்ட் ஸ்பெண்டிங்கும் அதே டைம்ல வரும். ஸோ இந்த வீக்கான யூஎஸ் உடைய மெயின் நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்துடும். அதுக்கப்புறம் அன்னைக்கே ஸ்பீச்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பிசிஇ இருக்கு. இதுதான் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய முக்கியமான இம்பாக்ட் நியூஸஸ். ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்ல ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு வந்து குறைச்சிருக்காங்க. பட் டாலர் இண்டெக்ஸ் கீழே வரல. ஓகே, ஸோ கரன்சியாக பார்க்கும்பொழுது மற்ற கரன்சி கூட பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேபிளாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல ஹோல்ட் ஆகி நின்றுட்டு தான் இருக்கு. ரைட், இப்போ நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பக்காவான மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. கீழே இன்னும் ஒன் மோர் ட்ராப் கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ பிஃபோர் தட் இந்த டாப்ஸை வந்து மார்க்கெட் வந்து இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டும் ட்ராப் ஆகலாம். பட் நம்ம பாட்டம்ல இருக்கிறதுனால அவ்வளோ தூரம் ரிஜெக்ஷன் போகுமா அப்படின்னா வாய்ப்புகள் வந்து கம்மியாகத்தான் இருக்கும். ஸோ தட் நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ரைஸ் மண்டே மார்க்கெட்ல கிடைச்சிட்டு தென் மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா கீழே வரும் பொழுது நம்ம ஒரு நல்ல சப்போர்ட் லெவலை எதிர்பார்த்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 99.6 அப்படிங்கிற லெவல் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலாக நமக்கு அமையும். ஸோ அது ஒரு மேஜரான லெவலானா இல்லை, பட் ஒரு வீக் பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு வீக் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது வீக் பேஸ் பண்ணி பார்க்கும்போது வீக்கோடைய பாட்டம் லெவல், அதாவது மொத்தமாகவே இந்த மார்க்கெட்டுடைய ஒரு நல்ல ஸ்விங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த பாட்டமும் இந்த டாப்புமாக தான் இருக்கும். ஸோ இந்த பாட்டம் லெவலுக்கு மார்க்கெட் வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு புஷ் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து கீழே இன்னும் ஒன் மோர் ட்ராப் அப்படிங்கிறது டாலர் இண்டெக்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 4 hour பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பான்ஷன் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து
எண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ட்ராப் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் மார்க்கெட் இதுக்குள்ளேயே சப்ஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க ஒரு சின்ன ரேஞ்சை மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ தட் எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் மேலே போனா கூட இந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய மல்டி சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது பிரேக் ஆயிட்டு அண்ட் தென் திருப்பி மார்க்கெட் வந்து மேலே வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரேஞ்சஸ் வந்து வேலை செய்யாது. ஸோ இதுக்கு கீழே நல்ல ஒரு க்ளோஸ் கிடைக்கும் பொழுது மார்க்கெட் கீழே வந்துடும். ஸோ டே பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷனே கொடுத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு முறை ட்ராப் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெண்ட் லைன் போய் டச் பண்ணோம். அதுக்கப்புறம் பிரேக் ஆனால் நமக்கு ஒரு கரெக்ஷன் பை இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஆனால் ட்ரெண்டிங் பை அதை எடுக்க முடியாது. ஒரு ஜஸ்ட் கரெக்ஷன் பையா வந்துட்டு திருப்பி மார்க்கெட் ட்ராப் தான் ஆக போகுது. ஸோ வரக்கூடிய ஒரு 2 or 3 வீக்ஸ் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் ட்ராப் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷனான அப்சைடில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் ஹீரோ யூஎஸ்டி. ஸோ ஹீரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாப் பிரேக் பண்ணிட்டு இந்த டாப்பு கிட்ட இப்போ நம்ம ப்ரைஸ் வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் தான் இந்த டாப். ஓகே, இந்த டாப்ல வந்து இப்போ நம்ம ப்ரைஸில் வந்து நின்றுட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டிங் ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் இந்த டாப்பை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கு. ஒரு 4 hour சார்ட்டை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரைஸோடைய சேனல் அப்படிங்கிறது வந்து இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட்டில் நின்றுட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போனால் ஒரு புஷ் பண்ணி இந்த டாப் வரைக்கும் இன்னொரு முறை மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக அப்படி கீழே வர மார்க்கெட் இப்படியே மேலே புஷ் பண்ணலாம் அரௌண்ட் திஸ் டாப் வரைக்கும். ஸோ இந்த பக்கம் போகும்பொழுது ப்ரைஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி செல்லிங் சைடுக்குள்ள மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு ஃபால் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணால் நமக்கு ஒரு கரெக்ஷன் செல் இந்த பாட்டத்துக்கு வந்து இந்த பாட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் போக சான்சஸ் இருக்கும். அல்லது இந்த டாப்புக்கு வரும்போது நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ ஹீரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஒரு கரெக்ஷன் செல் மாதிரி இந்த மார்க்கெட்டை பார்க்கலாம். இந்த மார்க்கெட் கீழே வரும். ஸோ இந்த மல்டி சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி தென் அப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வரும். ஸோ இந்த ஏரியா பிரேக் ஆகாமல் திருப்பி இங்கிருந்தும் மார்க்கெட் ரேலி வரலாம். இல்லை இந்த ஏரியா பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்கும். ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் ஃபால் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் இந்த மார்க்கெட் மேலே இருந்தோ அல்லது இந்த ஏரியால இருந்தோ ஒரு மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். கரெக்ஷன் செல் மாதிரி. ஸோ எனி செல் செட்டப் நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிச்சு அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சப்போர்ட் லெவல்ஸ்லாம் மார்க்கெட் உடைக்கல, கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல்லே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னா நம்ம திருப்பி பை ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் இந்த மார்க்கெட்டில் உண்டு. இந்த மாதிரி ஒரு ட்ராப் செல் இங்கே நடக்க சான்சஸ் இருக்கும். அதனால செல் ஃபோக்கஸ் பண்ணலாம் இனிமே. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்சைட் ரேலியில் தான் போயிட்டு இருக்கிறான். ஸோ இந்த முறை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் திருப்பி ட்ராப் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இந்த டாப் சேனலில் இருக்கிறோம். டாப்பில் நம்ம இப்போ மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்ஸை வந்து ஆல்ரெடி மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி கீழே வர மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபால் கொடுக்கும். அதுக்கப்புறம் திருப்பி இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலில் ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்தால் திருப்பி இன்னும் ஒரு 1 more அப் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் கரெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் செல் நல்லா வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பவுண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே மட்டும்தான் பெரிய நியூஸ் இருக்குது. அதாவது மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ பிரேக் அவுட் கிடைத்தால் இனிமே பிரேக் கிடைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் ட்ரை எதிர்பார்த்து இருக்கலாம். ஒரு முறை மார்க்கெட் ஹை பிரேக் ஆனாலும் வெயிட் பண்ணி ஒரு டாப் அண்ட் டாப்ல நம்ம ஒரு செல் ட்ரை பண்றது நல்லா இருக்கும். ஆனா ஒரு முறை எப்படி பார்த்தாலும் இப்படி கீழே வர மார்க்கெட் ஒரு முறை இந்த இடத்துல டாப் போய் ரீச் பண்ணுவான், அதுக்கப்புறம் தான் இறங்குவான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை டைரக்டா இங்கிருந்தே பிரேக் அவுட் நடக்கிறான் அப்படின்னா நம்ம செல் போறதுக்கு ரெடி ஆயிடலாம். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இது எல்லாமே ரிஜெக்ஷன் இந்த ஏரியா தான். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலே போக முடியாமல் ரிஜெக்ஷன் ஆச்சு. இப்போ இந்த வீக் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மார்க்கெட் மேலே போக முடியாமல் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகி நிற்குது. ஸோ இந்த டாப்பை ஒருவேளை திருப்பி ப்ரைஸ் வந்து
இந்த மாதிரி இந்த வீக் கீழே வந்தாலும் திருப்பி போய் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷனை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்க சான்சஸ் இருக்கும் பெரிய லெவலில். ஸோ ஒரு ஷார்ட் ஃபால், ஷார்ட் ரைஸ், அதுக்கப்புறம் பிக் ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் ஃபாலுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவரில் போனோம் அப்படின்னோம்னா இந்த மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிளியர் பை ட்ரெண்டில் போயிட்டு இருக்கான். எப்படி? ஸோ இந்த சேனல் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் சேனலிங்காக இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராகவே இருக்கும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ப்ரைஸ் வந்து ஒரு க்ளீன் ஸ்டெப்பிங்காக மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பை எடுத்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக எடுத்துட்டு இருக்கிற மார்க்கெட் நமக்கு சேனலாகவும் வரும் பொழுது இந்த சேனல் பிரேக் பண்ணும், ப்ளஸ் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணும். இது பிரேக் ஆகும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்ல மார்க்கெட் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டு இங்கிருந்து கீழே ஃபால் ஆகும். இந்த பாட்டம் வரைக்கும் நமக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரி, இது நடக்கல, மார்க்கெட் வந்து திருப்பி ஒன் மோர் டாப் போறானா இந்த டாப்பை திருப்பி பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வர ஆரம்பிப்பான். ஸோ இந்த செல் செட்டப்பை தான் நம்ம இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். மார்க்கெட் மேலே ஏறினாலும் வெயிட் பண்ணி நம்ம செல் ட்ரை பண்ண போகிறோம். இந்த இடத்துல மார்க்கெட் செல் பண்ணோம்னா தான் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த டாப்ஸ் டோட்டலாக ரிஜெக்ஷனில் இருக்கிறனால இந்த முறை மார்க்கெட் வந்து கண்டிப்பாக சேனல் பிரேக் ஆகும்போது இதில் கீழே வரும். நல்லாவே மார்க்கெட் கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி ஒன் மோர் அப்சைட் கிடைக்கும். ஸோ இந்த செல் பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து டீப் கரெக்ஷனாக இருக்கக்கூடிய 0.6670 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட இந்த பாட்டம் சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு இது வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் ஏரியாவும் இருக்கிறதுனால இங்கேருந்து திருப்பி ப்ரைஸ் போய் மேலே போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஃபால் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல செல் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா செல் எடுங்க. எல்லாத்துலேயுமே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் எடுக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அவனுமே பார்த்தீங்கன்னா டே ரிஜெக்ஷன். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. பட் டே ரிஜெக்ஷனில் தான் நமக்கு இருக்கும். ஸோ எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட இப்படி தான். ஸோ ஒரு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து அப்போ ப்ரைஸ் கீழே இருக்கக்கூடிய இந்த லெவலுக்கு கீழே வரலாமானா சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன் மோட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்லையும் இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு இருக்கு. ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் கிளியர் பிரேக் ஆகி இந்த மல்டி சப்போர்ட் லெவல் கிட்ட வரும் பொழுது சப்போர்ட் எடுக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு தென் பிரேக் அவுட் நடக்கும் பொழுது நமக்கு செல்க்கு போகலாம். ஆஸ்திரேலியாவை விட நியூசிலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல செல் சான்சஸ் இருக்கும். யூரோ பவுண்ட்லாம் ஓரளவு தான் செல் சான்சஸ் இருக்கும். பட் நியூசிலாண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்ல ஒரு செல் புஷ் இந்த தடவை இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த பாட்டம் பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேலே ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ அதனால செல் சான்சஸை கிடைச்சால் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு வீக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்ல வந்து இதுதான் ரேஞ்ச். ஓகே, வீக்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ரேஞ்ச் மார்க்கெட். ஓகே, இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய இந்த ஒரு மிடில் ஃபேஸ்ல நம்ம இப்போ இருக்கிறோம். ஓகே, இந்த டாப்புக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் கீழே இருக்கிற சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீன்ல தான் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இப்படி வச்சோம்னா கூட மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்குவீஸ் மார்க்கெட்டும் நமக்கு வரும். ஸோ இப்போ ப்ரைஸ் கீழே பிரேக் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வரணும். இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா திருப்பி இங்கேருந்து ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ செல் சான்ஸ் தான் இந்த மார்க்கெட்டில் இருக்க போகுது. ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் வந்து அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட போய் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து இங்கே ரிஜெக்ஷன் ஃபேஸாக மார்க்கெட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸ்பான்ஷனாக தான் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இந்த லெவல் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் மோடு தான் மார்க்கெட்டில் இருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட்டில் லைட்டாக அப்படி மார்க்கெட் ரைஸ் ஆனாலும் திருப்பி இந்த இடத்துல நல்லா கிளீனாக மார்க்கெட் பிரேக் ஆகும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மல்டி சப்போர்ட் லெவல் எல்லாத்தையுமே மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு கீழே வரதுக்கான புஷ் தான் இருக்கும். என்ன டைரக்டாக இருக்காது, கொஞ்சம் ஸ்லோ டவுனில் இப்படி மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மேலே ஏறினா இந்த இடத்துல திருப்பி ரிஜெக்ஷன் கூட நடக்கலாம். ஆனால் செல் அப்படிங்கிறது நல்லா நடக்கும். ஸோ மண்டே மார்க்கெட்டில் யூஎஸ்க்கு வந்து கொஞ்சம் கீழே மார்க்கெட் வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகும். ரெக்கவரி ஆனால் கூட இங்கே யூஎஸ்டி கேரில் நமக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா செல்
சைட் ப்ரொஜெக்ஷன் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கீழே இந்த லெவல் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி மார்க்கெட் வந்து மேலே ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இன்னைக்கு கண்டிப்பா வரக்கூடிய வீக்ல இந்த பாட்டம் பிரேக் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜப்பான். ஸோ யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் வந்து இப்போ பிரேக் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ பை எடுக்கலாமா? இல்லை, வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு 4 ஹவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போகும். ஓகே, கொஞ்சம் மேலே போயிட்டு தென் திருப்பி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ரேலி ஸ்டார்ட் பண்ணும். ஸோ யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் ஒரு டாப்புக்கு வரும்போது செல் ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரேலி எடுக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ செல் ட்ரை எப்போ பண்ணலாம்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது செல் வேணா ட்ரை பண்ணுறது பெஸ்ட். அல்லது டாப்பெல்லாம் உங்களுக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டு செல் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக செல் ட்ரை பண்ணுங்க. ஒன் மோர் ஃபால் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேலியை கிரியேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். கிட்டத்தட்ட 138க்கு கீழே வரும்பொழுது 130 பக்கமாக அல்லது 138 கீழே வரும்பொழுது மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலில் நிற்கிறனால இங்கே இப்போ ரேஞ்ச் ஃபேஸாக மார்க்கெட்டில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் வந்து பிரேக் அவுட் நடக்கணும். கண்டிப்பாக கீழே பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போனால் கூட திருப்பி கீழே புஷ் பண்ணும். கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து பக்கா ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ யூஎஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்கும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா இவன் ஸ்டேபிளாக இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கிறான். மற்ற மார்க்கெட் மாதிரி ஃபுல்லாகவே பெய்ரோலாம் மேலே ஏறி இருக்கும், பவுண்ட்லேயும் மேலே இருக்கும். பட் செஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் ஃபேக்டருக்குள்ளே தான் இந்த மார்க்கெட் அப்படியே ஹோல்ட் ஆகி நிற்குது. ஸோ எப்போ வந்து யூஎஸ் வந்து ஒரு டவுன்ஃபால் வீக் ஆகுறானோ அப்போ வந்து செஃப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே நல்லாவே ட்ராப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ தான் இந்த சப்போர்ட்ஸ் பிரேக் ஆகும். ஸோ வெயிட் பண்ணலாம். இந்த ரேஞ்சை விட்டு வெளியில் போகிற வரைக்கும் ட்ரேட் எதுக்கும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டிஸ்க்ளைமர்ஸ் சொல்லிடுறோம். நாங்கள் கொடுக்குற இந்த லெவல்ஸை நீங்கள் கண்மூடித்தனமாக ட்ரேட் பண்ணக்கூடாது. கூட எங்களுடைய டெக்னிக்கல்ஸை நீங்கள் பண்ணுற டெக்னிக்கல்ஸ் கூட எங்கள் டெக்னிக்கல்ஸை ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அப் டு டிசம்பர் யூஎஸ் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ரிசல்ட் ஆகி ஒரு செட்டில்ட் ஆகிற வரைக்குமே அவுட் ஆஃப் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு வேறுமாறாக தான் மார்க்கெட் நடக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்போவே லைவ் மீட்டில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் வந்து டபுள் சைடு அடிக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால் போகிறவங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டபுள் சைடு அடிக்க சான்சஸ் இருக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைடு அடிச்சுட்டு போயிட்டான். ஏன்னா 540க்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க வந்திருந்தான். 550லேருந்து 540க்கு வந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக 100% பை சொல்லியிருக்கலாம். பட் ப்ரைஸ் என்ன பண்ணுச்சுன்னா அந்த நியூஸ் டைமில் 600 லெவலையும் டச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 540 லெவல் 550 லெவல்ஸையும் வந்து டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ ரேலி ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ கோல்டுடைய அடுத்த மூவ்மெண்ட்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீக்கோடைய டாப் ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிடுதான். இதை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 730லேருந்து 720க்கு போயிடும். அதாவது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா மேஜரான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 2660லேருந்து 70 நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்தது 2730 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஆர் 20 இந்த ரேஞ்சில் நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வர மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரேலி ஒரு இடத்துல கண்டிப்பாக எண்டாக தான் போகுது. அதோடைய ஸ்லோ டவுன் நல்லாவே கிளியராக நமக்கு தெரியும். நான் வந்து சார்ட் கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மேலேங்கிலையும் மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் வி கேன் கோ ஃபார் செல். ட்ரெண்ட் பையில் தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் நமக்கு கிடையாது. ஸோ கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைட் நமக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழேயும் அடிச்சுட்டு மேலேயும் அடித்து போனது. ஒரு 4 ஹவர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் மேலே ஹைக் பண்ணிட்டு 600 லெவலில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கீழே வந்துட்டு போயிருக்கும். அந்த லைவ்ல சொல்லியிருப்போம் எப்படின்னாலும் கொஞ்சம் புஷ் அப் சைடு தான் பண்ணும், பயப்படாதீங்க, திருப்பி ப்ரைஸ் கீழே வர சான்சஸ் இருக்கும்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலியை நமக்கு கொடுத்துருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணி மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்கமிங் வீக்கில்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃப்ரேம் ஒரு 1 ஹவர் ஃப்ரேம்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த 1 ஹவர் ஃப்ரேமில் கிளியராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் நடந்த இந்த இந்த டாப் அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கிற இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். நம்ம இன்டர்மீடியேட்டாக 2 பாயிண்ட் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் இருந்து ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவல். ஸோ இந்த சப்போர்ட் லெவலை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங் ஃபேஸாக நமக்கு இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இங்கிருந்து நெக்ஸ்ட் மார்க்கெட்டோடைய இந்த கனெக்ஷன், அதாவது மார்க்கெட் வந்து அந்த ரேலி, ஓகே, மார்க்கெட்டில் வந்து ரேலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் ஆச்சு நியூஸ் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் இந்த ஸ்பைக் கொடுத்துட்டு தென் இங்கேருந்து ஒரு ட்ராப்பே நமக்கு கொடுத்துருந்தது. ஏறினது ஒரு 30 பாயிண்ட்ஸ் இருந்து இறங்குனது ஒரு 50 பாயிண்ட்ஸ் இறங்கி இருந்தது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் லெவலை நம்ம எடுத்துட்டு கனெக்ட் பண்ணும் பொழுது ப்ரைஸ் மண்டே மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா லைட்டாக கீழே வந்தால் கூட ஒன் மோர் புஷ் அப் கிடைக்கலாம். ஓகே, ஒன் மோர் புஷ் அப் கிடைக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 630லேருந்து 640 ரீச் பண்ணும் பொழுது ப்ரைஸ் திருப்பி கீழே இறங்க சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு செல் செட்டப் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே போய் நான் பை ட்ரை பண்ணலாமே, ட்ரெண்ட் பை தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏறக்கூடிய பையை விட இறங்கக்கூடிய செல்லுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பை சான்சஸ்லாம் மார்க்கெட் வந்து எதுவுமே கிளியராக கொடுக்கல. ஓகே, மேலே ஏறும் பொழுது டக்குன்னு ப்ரைஸ் இறங்குது, திருப்பி இந்த இடத்துல ஒரு சின்ன அன்ஹெல்தி பை ட்ரெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. இது எங்கே போய் முடியும்னா இப்போ இருக்கிற லெவலில் முடியலாம், பட் ஒன் மோர் ஹை மார்க்கெட்டில் கண்டிப்பாக போகும். ஸோ 630லேருந்து 640 லெவல்ஸ் மார்க்கெட் போய் ரீச் பண்ணும் பொழுது அங்கே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிச்சுன்னா நம்ம அந்த இடத்துல மார்க்கெட்டில் செல் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒருவேளை அதையும் தாண்டுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த லெவலை வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து அடுத்தது போனால் மார்க்கெட் திருப்பி அந்த 660லேருந்து இந்த 670 அப்படிங்கிற அந்த ஜோனுக்கு மார்க்கெட் போய் நின்றோம். ஸோ ஒன்று இந்த ஜோனில் இப்போ நிற்கலை அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் 620 ஜோனுக்கு வந்துட்டான். ஸோ கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்பைக்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த சேனல் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே வர ஆரம்பிக்கும். இல்லை ஒருவேளை நல்ல ஃபோர்ஸபிளாக மார்க்கெட் பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 660லேருந்து அந்த 670ங்கிற லெவலுக்கு போனால்தான் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அங்கேருந்து தான் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபால் ஆக ஆரம்பிக்கும். நாங்கள் டெலகிராமில் சார்ட் ஃப்ரைடே கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் என்ன வருதோ எங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நாங்கள் சார்ட்டாவோ அல்லது வீடியோவாவோ டெலகிராமில் நாங்கள் கொடுத்துட்றோம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே நம்மளுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே தெரியுற என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய வாய்ஸ் நோட் போடலாம். ஏதாவது டவுட் இருந்தால் அல்லது இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லெவல்ஸ். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃப்ரேம் எடுத்தோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இப்போ ஒரு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோன் சப்போர்ட் ஏரியாவில் மார்க்கெட் போய் டச் பண்ணி நின்றுட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு 4 ஹவர் எடுத்து பார்க்கும் பொழுது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்குவீஸ் மார்க்கெட் மாதிரி நமக்கு இப்போ போயிட்டு இருக்கும், ரைட்? ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து கீழே பிரேக் ஆகும்போது நமக்கு ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் மாதிரி வரும். தென் அதிலிருந்து ப்ரைஸ் வந்து மேலே போக சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த வீக் ஆயிலில் நமக்கு ஒரு செல் சான்ஸ் கிடச்சிச்சின்னா அப் டு 68 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 69லேருந்து 68 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குனதுக்கு அப்புறம் மார்க்கெட் சேஞ்ச் ஆனால் மட்டும், நல்லா புரிஞ்சுங்க, மார்க்கெட் சேஞ்ச் ஆனால் மட்டும் இந்த பக்கம் பிரேக் பண்ணி சேஞ்ச் ஆனால் மட்டும் பை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவராலாக ஒரு செல் ப்ரொஜெக்ஷனில் இருக்குது. ஸோ இதுவே நமக்கு ஒரு கரெக்ஷன் பை தான். நெக்ஸ்ட் ஒரு ட்ராப்புக்கு அப்புறம் இன்னொரு பை நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 74லேருந்து 76 ஆர் 78 வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கீழே இருந்து ஒரு பார்க்கவே நல்ல ஒரு புஷ் ரேலி நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் கீழே வந்துட்டு கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு ட்ரெண்ட் லைனையோ சேனல்ஸையோ ஏதோ பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பை ட்ரை பண்ணணும். இல்லை மார்க்கெட் டைரெக்டாக கீழே 67க்கு கீழே உடைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் செல் தான் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறானோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ரெசிஸ்டன்ஸில் வந்து மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கேயுமே ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் புஷ் இருக்காது. ஸோ இந்த ஜோன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா
மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸாக தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அப்போ ஒரு செல் வீக்னஸ் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம கோல்டில் பண்ணுற சேனல் மாதிரி போட முடியாது. ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஞ்சம் சைட்வே ரேஞ்சாக நமக்கு இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹெல்த்தியாக மூவ் ஆக முடியாமல் மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் லெவலையாவது நல்லா பிரேக் பண்ணால் 30.7 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே நல்லா பிரேக் பண்ணி திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் இறங்கினால் ஒரு செல் சான்ஸ் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். 29.5லேருந்து 29 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். எந்த என்ட்ரி எடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ சில்வர் வந்து இந்த வீக் கொஞ்சம் மாறும். நம்ம வந்து பேசியிருந்தோம் லாஸ்ட் வீக்லேயே, கோல்டு இறங்கும் பொழுது சில்வர் வந்து பெருசாக இறங்காது, ஏறும் பொழுது சில்வர் நல்லா ஏறும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த இந்த வீக் பொறுத்த வரைக்கும் இறங்கினால் சில்வர் வந்து நல்லா இறங்கும், கோல்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இறங்கும். ஸோ சில்வர் இதுக்கு மேலே போவானா கண்டிப்பாக இன்னும் ஒரு புஷ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு கூட கீழே வரலாம். நமக்கு 30.70 பிரேக் ஆனால் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் செல் ட்ரை பண்ணலாம். ஓகே, அது வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைனாகவும் வரும். ஸோ அப்படி போடும்பொழுது நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக்காகவும் நமக்கு வரும். ஸோ அந்த பிரேக் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மார்க்கெட்டில் செல் போகிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஏதாவது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.